Hello students, welcome to Vista's Learning. நான் இளவரசன் உங்களோட சயின்ஸ் டியூட்டர். விஸ்தாஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் விஸ்தாஸ் லேர்னிங் தமிழ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லைட் அப்படிங்கிற லெசனில் நம்ம டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் பார்த்துருந்தோம். ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் மிரர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் நம்ம பர்டிகுலராக கான்வெக்ஸ், கான்கேவ் மிரர் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம். அதே போல் வாட் ஆர் த டேர்ம்ஸ் இன்க்ளூடட் இன் எ மிரர். ஸோ மிரர்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜ் எப்படி மிரரில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். கான்வெக்ஸ், கான்கேவ் மிரரில் இமேஜ் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதே போல் லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இமேஜ் ஆர் டூ டைப்ஸாக இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் இமேஜ், செகண்ட் ஒன் விர்ச்சுவல் இமேஜ். ஸோ ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ்னு டூ டைப்ஸ் இமேஜஸ் வந்து ஸ்பெரிக்கல் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ், இதுக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, ரியல் இமேஜை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பட் விர்ச்சுவல் இமேஜை நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் எ ஸ்க்ரீன் while virtual images cannot be formed on a screen. ஸோ விர்ச்சுவல் இமேஜ் கிட்டத்தட்ட காணல் நீர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் இமேஜஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, பட் ரியல் இமேஜஸ் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதே போல் இந்த இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை டிட்டர்மைன் பண்ணுது, எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து, ஆப்ஜெக்ட் மிரருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜோட கேரக்டர் எதை பொறுத்து இருக்குன்னா, ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து இமேஜோட கேரக்டர் வேரி ஆகும். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த லொக்கேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே போல் depending on the position of the object in front of the mirror, the position, size and nature of the image will be vary. இமேஜோட நேச்சர், சைஸ் எல்லாமே எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா, மிரருக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்து இமேஜோட சைஸ், ஷேப் அண்ட் தென் கேரக்டர் இட் வில் பி வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு வாட் ஆர் த டேர்ம்ஸ் இன் மிரர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கல் பாயிண்ட், ஃபோக்கல் லென்த், பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் தெளிவாகவே படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ரெண்டு விதத்தில் ஆப்ஜெக்டை பொசிஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இமேஜ் வந்து ஃபோக்கல் பாயிண்டில் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு. அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி டைமென்ஸ்டு அண்ட் தென் பாயிண்ட் சைஸ். அந்த இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது, மிக சிறிய அளவில் இருக்கக்கூடியது அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகேங்களா? கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே ஃபார்ம் ஆகிற இமேஜ் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பொசிஷன், ஆப்ஜெக்டோட பொசிஷன் ரெண்டாவது எங்கே இருக்குது அப்படின்னா பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல். ஸோ மிரரில் போல் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும். மிரரோட ஒரு பார்ட்டில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அதை நம்ம போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த போலுக்கும் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில் ஆப்ஜெக்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா பிட்வீன் பாயிண்ட் போல் அண்ட் ஃபோக்கல் பாயிண்ட். ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் போல் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜோட நேச்சர் டைமென்ஸ்டாக இருக்கும். அதே போல் அதோட நேச்சர் வந்து விர்ச்சுவல் அண்ட் தென் எரெக்ட். ஓகே, தலைகீழாகவும் மற்றும் மாயபிம்பத்தை தோற்றுவிக்கக்கூடியது இந்த கான்வெக்ஸ் மிரரோட இமேஜஸ். ஸோ அதே போல் கான்கேவ் மிரரில் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பொறுத்து எப்படி இமேஜ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு டேபிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்லையும், பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் பாயிண்ட், அட் ஃபோக்கல் பாயிண்ட், பிட்வீன் ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் போல். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் நம்ம இருக்கிறப்போ இமேஜ் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். பட் ஹியர் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கான்கேவ் மிரரில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோட நேச்சர் ரியல் இமேஜாக இருக்கும். என்னவாக இருக்கும்? ரியல் இமேஜாக இருக்கும். ஒன்லி ஒன் கேசஸில் மட்டும் தான் இமேஜோட நேச்சர் நமக்கு வெர்ச்சுவலாக இருக்கும். என்ன கேஸ் அப்படின்னா பிட்வீன் ஆப்ஜெக்ட் வில் பி பிளேஸ்டு பிட்வீன் ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் தென் பிரின்சிபல் பாயிண்ட். ஸோ ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் பிரின்சிபல் பாயிண்ட்டுக்கும் இடையில் ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் இமேஜோட நேச்சர்
வெர்ச்சுவலாக இருக்கும். கான்கேவ் மிரரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அட் ஃபோக்கல் பாயிண்ட்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். என்ன மாதிரியான சைஸில் இமேஜ் இருக்கும் அப்படின்னா ஹைலி டைமென்ஷனல் சைஸில் இருக்கும். ஓகே, மிக மிக சிறிய அளவில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜோட நேச்சர் ரியலாக இருக்கும். அண்ட் தென் இன்வெர்ட்டட்னா தலைகீழாக இருக்கக்கூடியது இமேஜோட நேச்சர். ஓகேங்களா. ஸோ ஒருவேளை அட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இமேஜோட பொசிஷன் இருக்கும். இமேஜோட சைஸ் சேம் சைஸ் ஆஸ் த டாப் ஆப்ஜெக்டோட உருவம் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகேங்களா. அதோட நேச்சர், இமேஜோட நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரியான இமேஜ் சைஸ் இருக்கும், அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத இந்த டேபிளில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங், இந்த கர்வ்டு மிரர்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் இந்த மிரர்ஸோட அப்ளிகேஷன் என்னென்ன பயன்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பயன்கள் என்னென்ன இந்த கர்வ்டு மிரர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குழி ஆடி, தட் மீன்ஸ் கான்கேவ் மிரரோட பயன்கள். குழி ஆடியோட பயன்கள் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணுற மிரர் இருக்கு இல்லையா, ஓகே, நம்ம சேவிங்க்கு பயன்படுத்துகிற மிரர், மேக்கப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் மிரர்ஸை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, concave mirrors are used while applying makeup or shaving as they provide the magnified image. ஸோ நம்ம மேக்கப் மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டோட உருவத்தை காட்டிலும் சிறிதளவு உருவத்தை பெரிது பண்ணி தான் நமக்கு இந்த இமேஜ் காட்டக்கூடியது. ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளால் கிளியராக பார்க்கவும் முடியும். ஸோ மேக்கப் மிரரில் நம்ம கான்கேவ் மிரரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் எல்லா இடத்துலையும் பரவறதுக்கும் நேரான பாதையில் அந்த வெளிச்சம் போகிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்கேவ் மிரரை டார்ச் லைட்டில் பயன்படுத்திக்கிறோம். தே ஆர் யூஸ்டு இன் டார்ச்சஸ், சர்ச் லைட்டர்ஸ். அதே மாதிரி நம்ம டார்ச் லைட் போல் தேடுதலுக்காக பயன்படுத்தக்கூடிய லைட்ஸ் எல்லாமே. அதே போல் கார்கள் இருக்கு இல்லையா, கார்கள், டூ வீலர், ஸோ 4 சக்கர வாகனங்களாக இருக்கட்டும், 2 சக்கர வாகனங்கள், அதோட ஹெட்லைட்ஸில் அதிக அளவு நம்ம இந்த குழி ஆடியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கான்கேவ் மிரர்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்ததாக இது வேறு எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்டு ஆஸ் எ ஹெட் மிரர்ஸ். டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல் டாக்டராக இருக்கட்டும், ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துல அவங்களோட ஹெட்டில் பயன்படுத்தக்கூடிய மிரர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் பயன்படுத்தக்கூடிய லைட்டில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் எல்லாமே கான்கேவ் மிரர்ஸ். ஓகேங்களா. ஸோ they are used, that concave mirror are used in head mirrors by doctors to examine மூக்கு, கண் மற்றும் வாய்ப்பகுதிகள், தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகையான கான்கேவ் மிரர்ஸ் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை டாக்டர்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. எதற்காக இந்த கான்கேவ் மிரரை பயன்படுத்துகிறாங்கன்னா, நமக்கு தொண்டை, வாய், மூக்கு பகுதியில் இந்த கான்கேவ் மிரர்ஸ் பயன்படுத்தின லைட்ஸ் பாஸ் ஆகிறப்போ நமக்கு ஷேடோ எதுவும், நிழல் எதுவும் உருவாக்காது. அதனால தான் கான்கேவ் மிரரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதே போல் they are also used in a reflecting telescope. ஸோ ரொம்ப அண்மையில், தட் மீன்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னா டெலஸ்கோப் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி ரொம்ப தூரத்தில் இருக்க பொருட்களை நம்ம பார்க்க பயன்படுத்துகிறோம். ஸோ ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம பைனாகுலர் எல்லாம் வச்சு பார்த்துருப்போம்ல, ஃபைன். ஸோ அதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா கான்கேவ் மிரர், அதில் இருக்கக்கூடிய லென்ஸ் எல்லாமே கான்கேவ் மிரர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்க யூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் ஆல்சோ யூஸ்டு இன் எ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஓகே, ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை சயின்டிஸ்ட் அதிக அளவில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்குறதுக்கும் அதை பற்றின ஸ்டடீஸை மேற்கொள்வதற்கும் இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை அதிக அளவில் பயன்படுத்தும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிலாவாக இருக்கட்டும், ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அதர் பிளான்ஸாக இருக்கட்டும், ஓகே, பிளானட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்குறதுக்காக இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே போல் குவி ஆடியோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்வெக்ஸ் மிரர் அதிக அளவில் நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரியர் வியூ மிரர். நம்ம 2 வீலரில் 4 வீலரில் பயன்படுத்தக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மிரர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா குவி ஆடி, கான்வெக்ஸ் மிரர். Convex mirrors are used in vehicles as rear view mirrors because they give an upright image and provides a wider field of view as they are curved outwards. இந்த மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்புற பகுதியில் கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா
நீண்டு காணப்படக்கூடியது. ஸோ வெளிப்புற பகுதியில் கொஞ்சம் வளைவாகவும் நீண்டு காணப்படுறதுனால ரொம்ப லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணி நமக்கு காட்டும். அதனால் பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வைடு ஏரியாவை கவர் பண்ணுறதுனா அதிகப்படியான இடங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கேற்ற மாதிரி வாகனங்களை நம்மளால் ஓட்டிகிட்டு போக முடியும். ஸோ வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கான்வெக்ஸ் மிரர் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ அதே போல் இந்த கான்வெக்ஸ் மிரரை தே ஆர் ஃபவுண்ட் இன் ஹால்வேஸ் ஆஃப் வேரியஸ் பில்டிங்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் கார்னர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீண்ட வராண்டாவாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கான்வெக்ஸ் மிரரை பயன்படுத்துறதுனால எதிர் பகுதியில் யார் வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் சைட் வியூவில் நமக்கு யார் வராங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த மிரர்ஸை பயன்படுத்துகிறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்வெக்ஸ் மிரர்ஸ். ஸோ அதே போல் யூஸ்ஃபுல்லாக இது பார்த்திங்க அப்படின்னா சீலிங்லையும் வால்லையும் அதிக அளவு மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ வளைவான பாதைகளில், வளைவான ரோடு இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் அதிக அளவில் இருக்கக்கூடியது. ஸோ சைடில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் பார்ப்போம். ஸோ அதிக அளவில் ஸ்ட்ரீட்லேயும் தெருக்கள்லையும் இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது இந்த வகையான ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். அதே போல் they are also used in your roads where there are sharp curves and turns. ஸோ நீலகிரி அண்ட் தென் ஜவ்வாது மலை இது போன்ற மலை பிரதேசங்கள், மலை இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வளைவுகள் இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரியான இடங்களில் அதிகப்படியான வளைவுகள் இருக்கக்கூடிய ரோடை நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல வாகனங்கள் வர்றதே தெரியாமல் போய்விடும். அந்த மாதிரியான இடங்களில் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக இந்த கான்வெக்ஸ் மிரர் வளைவான பாதைகளில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பாதைகளில் வைத்திருப்பாங்க. அதனால் வரக்கூடிய வரக்கூடிய அந்த வாகனங்களை நம்மளால் ஈஸியாக இந்த கான்வெக்ஸ் மிரர் மூலமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வண்டிகளை ஓட்ட முடியும். ஸோ வளைவான பாதைகளில் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் அதிக அளவில் பயன்படவும் செய்யுது. நெக்ஸ்ட் டாபிக் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ நம்ம கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான காரணம் ரிஃப்ளெக்ஷன்னால தான் நம்மளால் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்க முடியும். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், நீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹில்ஸோட இமேஜ் நல்லாவே தெரியுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ சிறு வயதில் ஒரு சில கதைகள் கேட்டிருப்போம். நம்ம தண்ணீரில் சிங்கத்தோட முகத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு சில கதைகளை நம்ம கண்டிப்பாகவே கேட்டிருப்போம். இந்த நீரானது என்ன பண்ண அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அந்த ரிஃப்ளெக்ஷனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் மிரர் எடுத்துக்கோங்க. அதில் லைட் இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டட். ஓகேங்களா, இட் வில் பி ரிஃப்ளெக்டட். த பவுன்சிங் பேக் ஆஃப் த லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபால் ஆன் எ ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சைனி சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லைட் ரே வந்து பட்டு பவுன்ஸ் பேக் ஆகிற இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ரே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையான ரேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிடென்ட் ரே, செகண்ட் ஒன் ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே அண்ட் தென் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். The reflection involves two rays, incident and then reflected ray. So diagramல பார்த்தா உங்களுக்கு தெரியும் light will be incident on a flat polished surface and then it will be reflected. So incident ஆகிற அந்த light rayவை நம்ம incident rayனும், reflect ஆகக்கூடிய அந்த light rayவை நம்ம reflected ray அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The incident ray is after falling on the surface, this ray return into the same medium. ஸோ ஒரே மாதிரியான ஊடகத்தில் இன்சிடென்ட் ரேவும் இருக்குது, ரிஃப்ளெக்டட் ரேவும் இருக்குது. அந்த ரேவை நம்ம ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதே போல் சென்ட்ரல் டாட்டட் லைன் இருக்குல்ல, அதை வந்து நார்மல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நார்மல் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா an image line perpendicular to the reflecting surface, imaginary line perpendicular to the reflecting surface. So reflecting surface க்கு perpendicular 90 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த imaginary line தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன், இந்த நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள். அதே போல் நார்மல் லைனுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் இடையே உள்ள ஆங்கிளை நம்ம ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு ஆங்கிளுமே சேமாக இருக்கும். அதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹியர்
the relation between the incident ray and reflected ray and the normal is given as the law of reflection. So இந்த incident rayக்கும் reflected rayக்கும் normal lineக்கு இடையே உள்ள relation தான் நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா law of reflection கொடுக்கப்பட்டிருக்கு. So first law என்ன அப்படின்னா there are two laws for reflection. First law, incident ray, reflected ray and the normal point of incident, normal at the point of incident all lie in a same plane. Incident ரேவாக இருக்கட்டும், reflected ரேவாக இருக்கட்டும், நார்மல் லைனாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே பிளேனில் ஒரே சமதளத்தில் அமைந்திருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஒன்ஸ் அகேன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் at the point of incident all lie in a same plane. ஒரே பிளேனில் எல்லாமே அமைந்திருக்கக்கூடியது. ஸோ செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the angle of incident and the angle of reflection are always equal. ஸோ சொல்லியிருந்ததில்ல இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மல் லைனுக்கும் உள்ள ஆங்கிளை இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நார்மல் லைனுக்கும் இடையே உள்ள ஆங்கிளை ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கீழே தரைப்பகுதியில் மிரர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஈக்குவல், ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, ஃபைன். இந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். பாலிஸ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சர்ஃபேஸோட நேச்சரை பொறுத்து ரிஃப்ளெக்ஷனை நம்ம ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், செகண்ட் ஒன் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஸோ ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when a beam of light, that is the collection of parallel rays. ஸோ சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பீம் ஆஃப் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரேஸ் வந்து சன்லேருந்து வெளிவரும். அதே போல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய லைட்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் கூட பார்த்திங்கன்னா பீம் ஆஃப் ரேஸ். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் கால்ட் as a beam அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, a beam of light falls on a smooth surface, it gets reflected. ஸ்மூத் சர்ஃபேஸில் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், ஒழுங்கான ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா தீஸ் ரிஃப்ளெக்டட் ரேஸ் வில் பி பேரலல் டு ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு ரிஃப்ளெக்டட் ரேவும் என்னவா இருக்குன்னா பேரலாக இருக்கும். ஸோ அதை இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைட் வில் பி இன்சிடென்ட் ஆன் ஏ பாலிஷ்டு சர்ஃபேஸ், இட் வில் பி ரிஃப்ளெக்டட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ பேரலல் ரிஃப்ளெக்டட் ரேஸ். ஓகே, ஸோ இதை ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணும். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது? ரெண்டு சொல்லியிருந்தோம்ல, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தென் இன்சிடென்ட் ரே, நார்மல் லைன் ஆர் லை இன் ஏ சேம் பிளேன். செகண்ட் ஒன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் சேமாக இருக்கிறது தான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்கக்கூடிய இமேஜ். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு இன்னொரு நேம் சொல்லலாம், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஹில்ஸ் ஏரியாவை பாருங்கள், எவ்வளோ தெளிவாக தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை எ பிளேன் மிரர் அண்ட் தென் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஓகே, தெளிவாக இருக்கக்கூடிய வாட்டரில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், ஒழுங்கற்ற எதிரொலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட சர்ஃபேஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்காது அப்படின்னா பாலிஷ்டாக இருக்காது, ரஃப்பாக இருக்கக்கூடியது. ஓகே, இந்த கேஸ் ஆஃப் பாடி ஹேவிங் a rough or irregular surface, each region of surface is inclined at different angle. அந்த சர்ஃபேஸ் எல்லாமே ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடியது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை தான் நம்ம இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ சர்ஃபேஸை பாருங்கள் டயக்ராமில் இர்ரெகுலராக இருக்குது. when a light falls on a such a rough or irregular surface, the light rays are reflected at different angle. ஸோ அப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை இது என்ன பண்ணலை அப்படின்னா ஒபே பண்ணலை. The law of reflection is not obeyed by irregular reflection process. Okay, so இந்த irregular reflection processக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீர் ஓடையில் பார்க்கக்கூடிய இமேஜ். அந்த இமேஜ் நமக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்காது, கிளியராக இருக்காது. ஸோ இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள், வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இமேஜ் வந்து கிளியராக இல்லை. ஸோ த இமேஜ் இஸ் நாட் கிளியர்.
சச் ரிஃப்ளெக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தவிர்த்து டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் எ வால். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ரெகுலர், நான் ரெகுலர் அண்ட் தென் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுக்கு கண்டிப்பாக மோர் தென் ஒன் மிரர்ஸ் தேவைப்படக்கூடியது. மிரர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை நம்ம மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா ஃபைன். ஸோ இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனில் த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆஃப் மிரர்ஸ். ஸோ மிரர்ஸோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் இமேஜஸ் நிறையவே ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ மிரர்ஸ், ரெண்டு மிரர் இருக்குது, அதுக்கான ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 டிகிரியாக இருந்தது அப்படின்னா தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் ஃபைனைட். ஓகேங்களா. ஸோ ஃபைனைட் இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் த பிளேன் மிரர்ஸ், பிளேன் மிரர்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய மிரர்ஸை எப்படி நம்ம பிளேன் பண்ணலாம். ஸோ திஸ் ஒன் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், திஸ் ஒன் பேரலல் மிரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதையுமே நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 180 டிகிரி பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் பிளேனுக்கு இடையில் உள்ள ஆங்கிளை பொறுத்து நம்ம இமேஜஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. ஸோ தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் மிரர்ஸ். ஓகே. ஸோ டிக்ரீஸ் த ஆங்கிள் தீட்டா, த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் வில் பி இன்க்ரீஸ். And then when they are parallel to each other, two mirrors are parallel to each other, number of images will be formed is infinite images. When two mirrors are parallel, அப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எவ்வளோ இமேஜஸ் இருக்கும் அப்படின்னா இன்ஃபினைட் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்ட். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பெரிஸ்கோப். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ரிஃப்ளெக்ஷனா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதோட லா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் பெரிஸ்கோப் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பர்சன் சுவர் இருக்குது, சுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்தை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ அப்போ பெரிஸ்கோப் அப்படிங்கிற இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறப்போ இந்த பெரிஸ்கோப்பில் 2 or more மிரர்ஸ் பயன்படுத்தலாம். ஸோ இங்கே 2 மிரர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மிரர் பார்த்திங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் மிரர் வைக்கப்பட்டிருக்கு கீழ்ப்பகுதியில். அதே போல் பெரிஸ்கோப்போட மேற்பகுதியிலையும் 45 டிகிரி ஆங்கிளில் மிரர் வைக்கப்பட்டிருக்கு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய நபரால் ஈஸியாக இந்த பெரிஸ்கோப்பை பயன்படுத்தி இன் பிட்வீன் 2 மிரர்ஸை பயன்படுத்தி அந்த மரத்தை அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொன்னால் பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அந்த பிரின்சிபலை பயன்படுத்தி தான் பெரிஸ்கோப் ஆனது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸில் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, இமேஜ் எப்படி மிரர்ஸில் ஃபார்ம் ஆகுது, கான்வெக்ஸ் கான்கேவ் மிரரில் இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரீஃப்ராக்ஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதே போல் டிஸ்பர்ஷனா என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விஸ்டாஸ் லேர்னிங்கோடு எப்போவுமே இணைந்தே இருங்க.